திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம். வாங்க இப்போ இது எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணி சூடானதும் கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்ந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மஞ்சள் தூள், பட்டை கிராம் தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூளை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் நறுக்கிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 5.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இது மாதிரி செய்கிறப்ப உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். கடைசியாக இதில் அரிசியை சேர்த்து 2 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அரை மணி நேரம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி சாதம் உடையாமல் கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.